சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரபல தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் பச்சிளம் குழந்தை உயிரிழப்பு, பெற்றோர் வேதனை. தேவகோட்டை அருகே கீழசெம்பொன்மாரி பகுதியைச் சேர்ந்த 33 வயதான மணிகண்டன் அவரது மனைவி பிரியாவுக்கு பிரசவத்திற்காக வட்டானம் ரோட்டில் உள்ள பிரபல தனியார் கிளினிக்கில் ஜூலை 10ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டு ஆபரேஷன் மூலம் மதியம் 2 மணிக்கு மேல் அழகான பெண் குழந்தை பிறந்தது. பின்னர் தாயும் செய்யும் நலமாக உள்ளனர் என மருத்துவர் கூறினார். பெண் குழந்தை பெற்ற மகிழ்ச்சியில் குழந்தையின் தந்தை மணிகண்டன் தனது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் குழந்தை மருத்துவ கண்காணிப்பில் தொடர்ந்து இருந்து வந்தது. துவர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாமா என மணிகண்டனிடம் கேட்டுள்ளார். பிறந்த குழந்தை நலமாக உள்ளதால் என்ற நம்பிக்கையில் உறவினர்கள் சம்மதத்துடன் தெரிவித்துள்ளார் மணிகண்டன். பின்னர் குழந்தையை வெண்டிலேட்டர் வைத்துவிட்டு தாய்ப்பால் கொடுக்க செவிலியர் கொண்டுவார் என மருத்துவர் கூறினார். பின்னர் தாய்ப்பால் கொடுக்கும் போது சரியாக கொடுக்கவில்லை. குழந்தைக்கு ஒருவித சளி அடைப்பு போலவும் சுவாசிப்பதில் சிரமம் இருப்பதால் தாய் பிரியா செவிலியரிடம் அறிவுறுத்தினார். அந்த கிளினிக்கில் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் அளவுள்ள இயந்திரம் இல்லாததால் திருப்பத்தூர் சாலையில் உள்ள பிரபல தனியார் குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்தனர். தொடர் சிகிச்சையில் இருந்த குழந்ை பின்னர் அங்கும் போதுமான ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக மருத்துவர்களின் ஆலோசனையின்படி மதுரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு 3 நாட்கள் சிகிச்சைக்கு பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதுகுறித்து குழந்தையின் பெற்றோர்கள் கூறுகையில், தேவகோட்டையில் சிகிச்சை அளித்த இரு மருத்துவமனையின் கவனக்குறைவாக செயல்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க தேவகோட்டை டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். பிறந்த குழந்தை இறந்த தூக்கத்தில் இருக்கும் தாய் பிரியா வீட்டுக்கு சென்ற செவிலியர்கள் மருத்துவ ரிப்போர்ட், டாக்குமெண்ட்ஸ் மற்றும் அனுமதியின்றி புகைப்படம் எடுத்துச் சென்றனர். இதுகுறித்தும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் தேவகோட்டை பகுதிகளில் இயங்கும் தனியார் மருத்துவமனைகள் பணம் குறிக்கோளாக செயல்பட்டு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சிகிச்சையாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டுகின்றனர். தேவகோட்டை சுக மருத்துவமனையில் எங்களுக்கு 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. 10ஆம் தேதி அன்னைக்கு குழந்தை டாக்டர் பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டோம். ஒரு மணி நேரத்தில் குழந்தைக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்கவும் ஆக்சிஜன் வச்சா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட பக்கத்தில் உள்ள சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்க. 2 நர்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் குழந்தைய ஐசியூவில் ஃபுல்லாக வச்சுருந்து குழந்தைக்கு ஆக்சிஜனே இல்லாமல் குழந்தை அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப கடந்து கத்தி இருக்குது. நர்ஸுக்கு படுத்து தூங்கிட்டாங்க. குழந்தைய பார்க்கவே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக. அடுத்த நாள் காலையில் செந்தில்குமார் டாக்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி குழந்தைக்கு கலர் ஃபுல்லாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மதுரை ரியோவுக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லவும் மதுரைக்கு கொண்டு போய் 3 நாளுக்கு அப்புறம் குழந்தை இறந்துருச்சு. 14ஆம் தேதி அன்னைக்கு எங்களோட குழந்தை இறந்துருச்சு. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் தேவகோட்டையில் சுக மருத்துவமனையில் உள்ள கார்த்திகேயன் மேடம், குழந்தை டாக்டர் செந்தில்குமார், சூர்யா மருத்துவமனை ப்ளஸ் நர்ஸுங்க. இவங்களோட கவனக்குறைவானால எங்கள் குழந்தை எங்களை விட்டு இறந்துருச்சு.